அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு ஒரு பர்த்டே கேக்கா நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. அதுக்கு நம்ம கடையில் போய் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தால் நமக்கு நல்லது, வரலைனாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லது தான். எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்ருவோம்ல. எப்பயும் போல் பக்கத்தில் இருந்த மோர் மார்க்கெட்டுக்கு போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சாக்லேட் ப்ரௌனி செஞ்சோம்ல, அதே மாடல்லே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெண்ணெய் கிண்ணத்துல போட்டு சாக்லேட் அது மேலே போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் தான் நமக்கு கிடச்சிச்சா, அதனால இதே வாங்கிட்டு வந்தாச்சு. கீழே உள்ள பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே அந்த கிண்ணத்தை வச்சுட்டு அதில் வெண்ணெயும் சாக்லேட்டும் போட்டு நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். அது என்னமோ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல, நல்லா வருமா வராதா நம்ம மைண்டில் இருந்தாலும் நம்மளும் ஏதோ செய்கிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா பாப்பா பிறக்கும், இவளுக்கு வழியும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, அல்லாண்டு இருக்கால எப்போதான் பிறக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பாப்பா பாருங்க, ரொம்ப பஞ்சுவாலிட்டியான பாப்பாவாக இருப்பா போல இருக்கு. ஆகஸ்ட் 2 தான் டாக்டர் டேட் கொடுத்தாங்களா, நான் அன்னைக்கு தான் பிறப்பேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அன்னைக்கு தான் பிறந்தாங்க. காலையில் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு பெயின் வந்தாங்க, ஈவினிங் பிறந்துட்டாங்க. ரொம்ப பஞ்சுவாலிட்டியான பாப்பாவாக தான் இருப்பா போல இருக்கு. வளர வளரதான் தெரியும் இவ எம்புட்டு பஞ்சுவாலிட்டியாக இருப்பான்னு சொல்லிட்டு. அப்படியே கதை பேசிட்டே நம்ம கேக்கும் செஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போதே நம்ம வெப்பன்ஸ் உடஞ்சி போச்சு. இது என்னடா நம்ம வெப்பனுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அதை ஒரு வழியா சரி பண்ணிட்டு மறுபடியும் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாரோ நம்ம கேக் செய்யறதை பார்த்து கண்ணு வச்சிருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது. சரி, அதை இக்னோர் பண்ணிட்டு சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்பு மைதா மாவு நம்ம வீட்டில் இருந்துச்சா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாக்லேட்டு, அதை சேர்க்க போகிறோம். சேர்க்கும் போதே பார்க்கவே அம்புட்டு எம்மியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், பார்க்கவே அழகாக இருக்குது. மிக்ஸ் பண்ணவே மனசே வரல, ஏன்னா அம்புட்டு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இப்படியே குக் பண்ணிடலாமோன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எதுக்கு நம்ம ஒன்று செஞ்சு அது மொத்தமாக போயிடுச்சுன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற நவீன ஓவனில் நான் கேக்கை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பெரிய ஓவனு நம்ம எடுக்கணும்ல, அதுக்காக நம்ம பெரிய குக்கரை வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கீழே கல் உப்பு போட்டுட்டு எப்பயும் போல் அதை ரெடி பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். நம்மளும் ப்ரீ ஹீட் பண்ணுவோம்ல, அதை ப்ரீ ஹீட் பண்ண ரெடி பண்ணி வச்சாச்சு. மேலே கொஞ்சம் சாக்லேட்லாம் இருந்துச்சா நம்ம வீட்டில், அதையும் போட்டுட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. அஃப்ரா நம்ம பேசுறதை பார்த்து எல்லாம் சொல்லுவாள், அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நவீன ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கிளாஸ் போட்டுடணும். கேஸ்கெட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு எடுத்துகிட்டு திறந்து பார்த்தா கமகமன் வாசனையோட நம்ம கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு, இது எப்படிடா ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டாமல் வந்துருமா இல்லைன்னா பிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கொஸ்டின். சரி, ஆனதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தா சூப்பராக வந்துருச்சுங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ அழகாக வரும்னு சொல்லிட்டு. கடைசியில் பாருங்களேன், நம்ம கூட ஒரு கேக் மாஸ்டர் ஆகிட்டோம். மாஸ்டர் இல்லையோ பேக்கராக இருப்பாங்களோ, சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும், நமக்கு என்ன முக்கியம், கேக் சூப்பராக வரணும். நமக்கு கேக் சூப்பராக வந்துருச்சுப்பா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுற அளவுக்கு திங்ஸ் இல்லை. சரி, கேக்கே பண்ணிட்டோம், டெக்கரேட் தானே, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம், யார் கேட்க போகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் இந்த திங்ஸை வச்சுட்டு அஃப்ரான்னு சொல்லிட்டு எழுதிட்டு நைட்டு 12 மணிக்கு தூங்கின பிள்ளைய தட்டி எழுப்பி அதுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவங்க எதுக்குடா எழுப்புறாங்க, நம்மளை எப்பயுமே தூங்க தானே வைப்பாங்க, எதுக்கு இம்பிட்டு பாசமாக எழுப்புறாங்க, எப்பயுமே நம்ம நைட்டு எழுந்துச்சுன்னா ஏண்டி எந்திரிக்கிறேன்னு திட்டு வாங்கலன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசியிருப்பா, கண்டிப்பாக பேசியிருப்பா. ஒரு வழியாக நம்ம செஞ்ச கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. கேக்குமே சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்ரா குட்டிக்கு நான், அவங்க அத்தா, அவங்க அக்கா எல்லாரும் மாற்றி ஊட்டி விட்டாச்சு. அஃப்ரா குட்டிக்குமே அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல், ரொம்ப ஆசைப்பட்டு அவளே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம கேக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு.